என்னடா இது வாழ்க்கையில் ஒரே வெறுமையாக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. போன வருஷம், அதுக்கு வருஷம் இந்த மாதிரி திரும்பி பார்த்தா அவ்வளோ வெறுமையாக இருக்கு. வெறுமையும் வறுமையும் தான் வாழ்க்கையில் இருக்கு. அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்தில் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று. பிரியமானவர்களே, அந்த 12 என்ற வார்த்தை எனக்குள்ளாக ஒரு சிந்தனையை கொடுத்தது. 12, ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் உண்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருடத்திலும் 12 மாதங்கள் உண்டு. அந்த 12 மாதங்களும் உங்களை ஆண்டவர் திருப்தியாக்க போகிறார். நல்ல வருமானத்தினாலும், நீங்கள் செய்கிற பிசினஸ், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், உங்களது குடும்பத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதித்து இதுவரையும் கடந்து வந்த வெறுமையின் பாதைகளை தேவன் எல்லாவற்றையும் மாற்றி செழிப்பாக மாற்றப் போகிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை தியானியுங்கள். அவர் உங்களை போஷிக்க போதுமானவராய் இருக்கிறார். உபாகமத்திலே சொல்லியிருக்கிறார், கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி உங்கள் வாழ்விலே குறைவில்லை, எல்லாம் நிறைவாகும். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது செழிப்பீர்கள். ஆமென். ஹேவ் எ நைஸ் டே.